Hi, hello, welcome to Priya'sKitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க எங்க சேனலை. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. துவரம் பருப்பு, கடலை பருப்பு இது ரெண்டையும் ஈக்குவல் ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ப்ளஸ் இது கூட 2 வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்க பருப்பு ப்ளஸ் வரமிளகாயை நம்ம இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு, ஒரு 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அரைச்சி வச்சுருக்க பருப்பை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட்டு, ப்ளஸ் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரே ஷேப்பில். லாஸ்ட்டில் ஒரு உருண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூட ஒரு 10 பல் பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பில் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த பருப்புல இந்த மாதிரி உதிரியாக ரெடி பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே சிம்மிலே அப்படியே இருக்கட்டும் குழம்பு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.